At a point A, 20 meter above the level of water lake, the angle of elevation of a cloud is 30 degree. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் எங்கே இருந்ததுன்னா 20 மீட்டர் above the level of water லேக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வாட்டர் லேக் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லேக். இதில் இருந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்ததுன்னா 20 மீட்டர்ஸ். ஸோ இது ஏன்ற பாயிண்ட், இது வந்து 20 மீட்டர்ஸ் above the water லேக் இருக்குது. இது நம்மளோட லேக். இங்கே பாயிண்டில் இருந்துட்டு ஒரு க்ளவுடை பார்க்குறாங்க. ஸோ க்ளவுடு வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாமா. ஸோ இது வந்து க்ளவுடு வந்து நம்ம சீன் எடுத்துக்கலாம். இங்கேருந்து இந்த க்ளவுடை பார்க்குறாங்க. அவங்களோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரியில் அந்த க்ளவுட் அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து க்ளவுடை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட ஆங்கிள் ஆஃப் லைன் ஆஃப் சைட்டுன்றது ஆக்சுவலாக இப்படி தான் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்க்கணும். ஆனால் இவ்வளோ தூரம் மேலே பார்க்குறாங்க இல்லையா, இதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இதுதான் 30 டிகிரின்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த க்ளவுட் இன் த லேக் அட் அ பாயிண்ட் ஏ இஸ் 60 டிகிரி. இந்த க்ளவுடை பார்க்குற மாதிரி இந்த க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷனை வாட்டரில் பார்க்குறாங்க. இதுதான் லேக்கு. இப்போ இந்த லேக்லேருந்து இங்கே பாருங்கள், இப்போ இந்த லேக்லேருந்து இந்த க்ளவுட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதே அளவுக்கு தூரத்தில் தான் அதோட ரிஃப்ளெக்ஷனும் டெஃபினட்டாக தெரியும். ஏன்னா ஒரு தண்ணி இங்கே இருக்குன்னா தண்ணியில் இப்போ 3 மீட்டர் அபோவ் இருந்தால் கீழே 3 மீட்டர் டவுன் தானே அதோட இமேஜ் நமக்கு தெரியும், மிரர் மாதிரி. அப்போ இங்கே வந்து சீனா இதை வந்து நம்ம ஒரு சி டேஷ்னு வச்சுக்கலாம், க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன். நீங்கள் டீன் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ லேக்லேருந்து சி வந்து ஒரு ஹெச் மீட்டர் அபோவ் இருந்தது அப்படின்னா லேக்லேருந்து அதோட ரிஃப்ளெக்ஷனும் ஹெச் மீட்டர் டவுனில் தெரியும். அதுதான் நீங்கள் பேசிக்காக அதில் யோசிக்க வேண்டியது. இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷனையும் அதே பர்சன் ஏன்ற பாயிண்ட்லேருந்து பார்க்குறாங்க. ஆனால் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து எவ்வளோ தெரிஞ்சுது, 60 டிகிரியில் தெரிஞ்சுது. இது வந்து 60 டிகிரி அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த க்ளவுட் ஃப்ரம் ஏ. இப்போ இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து இந்த க்ளவுட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து இந்த க்ளவுட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஃபைன் பண்ணுங்கள். இந்த ஏசியோட லென்த்து தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இப்போ ஃபைன் பண்ணலாம், ஆல்ஃபபெட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஏன்னு அவங்களே கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. க்ளவுடு வந்து நம்ம சீன்னு எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட் வந்து பின்னு அசியூம் பண்ணிக்கலாம். நான் உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு வந்து 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிளில் எனக்கு இந்த பிசியோட லென்த்து நமக்கு வேணும். ஆனால் கொஸ்டினில் வந்து அவங்க கொடுக்கல. நம்ம யூஸ்வலாக இந்த சியிலேருந்து இந்த லேக் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், ஹெச்ன்னு எடுத்துக்க போகிறோம். இந்த லேக்கை வந்து நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இது வந்து ஓஏ, அந்த மேன் நிற்கிற லென்த் வந்து 20. ஸோ ஓஏ வந்து 20 இருந்ததுன்னா இந்த எல்பி கூட டெஃபினட்டாக இந்த லென்த்து மட்டும் 20 இருக்கும், இந்த இடம் மட்டும் 20 இருக்கும். இப்போ இது டோட்டலாக ஹெச்னா இந்த பிசியோட லென்த்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த பிஎல்லிருந்து இந்த பிஎல்சியிலேருந்து பிஎல்லை மைனஸ் பண்ணணும். எல்சி மைனஸ் பிஎல் பண்ணால் கிடச்சிரும். ஸோ நம்ம சொல்லிடலாம் ஹெச் மைனஸ் 20 அப்படின்றது தான் பிசியோட வேல்யூன்னு சொல்லிடலாம். இது நீங்கள் மைண்ட்லேயே கூட சொல்லிடலாம், இது கண்டிப்பாக இங்கே எழுதிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபுல் ஹைட்லேருந்து இந்த 20 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பிசி கிடச்சிரும். அப்போ ஹெச் மைனஸ் 20 நான் எழுதிக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இது ஆங்கிள், இந்த ஆப்போசிட் சைடு எனக்கு கொடுத்துட்டாங்க, பிசி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அட்ஜசன்ட் சைடு வந்து ஏபி வந்து கொடுக்கல, அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏன் மேம் இதை கண்டுபிடிக்கிறோம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சைடு ஹைப்போடெனஸில் தானே இருக்குது, அங்கே தான் இருக்குது. ஆனால் இது வந்து வேரியபிளாக இருக்குல்ல. அப்போ கீழே இருக்க ட்ரையாங்கிளையும் உங்களுக்கு காமனாக இருக்க சைடை கண்டுபிடிச்சி தான் நம்ம ஹெச்சை கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் நமக்கு இந்த ஹைப்போடெனஸ் ரீச் ஆகும். அதனால் அதை கண்டுபிடிக்கிறோம் நம்ம. இப்போது tan 30 is equal to ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து பிசி, அட்ஜசன்ட் வந்து ஏபி அப்படின்னு எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. tan 30யோட டேபிள் வேல்யூ நம்மளோட 1/√3. இந்த டேபிள் வேல்யூ வந்து டவுட்டாக இருக்கவங்க ரஃப் காலமில் எழுதி வச்சுக்கோங்க. tan 30 வந்து 1/√3. பிசியோட வேல்யூ கொஸ்டினில் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ஹெச் மைனஸ் 20 பை ஏபியோட லென்த்து தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே டிவைடில் இருக்க ஏபி அங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே டிவைடில் இருக்க √3 அங்கே எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளைட். அப்போ ஹெச் மைனஸ் 20 × √3 அப்படின்னு கிடைக்குது. இது ஏபியோட வேல்யூ. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்லேருந்து நமக்கு கிடைச்ச ஏபி. இப்போ இந்த கீழே இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டேஷ், இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் ஏபிசி டேஷ், இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். இதான் நம்மளோட ஆங்கிள். என்ன ஆங்கிள், 60 டிகிரி. இந்த 60 டிகிரியில் ஆப்போசிட் சைடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியிலேருந்து சி டேஷ் வரைக்கும். அப்போ நம்ம எழுதிக்கலாம் tan 60 is equal to ஆப்போசிட்டில் பியிலேருந்து சி டேஷ் வரைக்கும் இந்த ஃபுல் லென்த் இருக்குது இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே, பை அட்ஜசன்ட் வந்து அதே ஏபி தான். இப்போ பிசி டேஷ் அப்படின்றது இந்த ஃபுல் லென்த் இல்லையா, இங்கேருந்து இங்கே வரைக்கும். நான் இங்கே இன்னொரு லைன் போட்டு காமிக்கிறேன். இது இப்போ இதோட லென்த்து வந்து
இந்த லேக்லேருந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஹெச். ஏன்னா மேலேயும் கீழே ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா, இது ஹெச். இப்போ சிலேருந்து எல் வரைக்கும் ஹெச், எல்லுலேருந்து பி வரைக்கும் ஒரு 20 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த இடம் நமக்கு ஹெச் ப்ளஸ் 20 அப்படின்றது கிடைக்கும். அப்போ நம்ம வந்து என்ன எழுதணும்னா இந்த பிசி டேஷ்க்கு பதிலாக ஹெச் ப்ளஸ் 20 அப்படின்னு எழுதணும். அப்போ இது ஹெச் ப்ளஸ் 20 பை ஏபின்னு எழுதிக்கோங்க. tan 60யோட டேபிள் வேல்யூ, tan 60யோட டேபிள் வேல்யூ வந்து √3. ஸோ அங்கே √3 அப்படின்னு அப்ளை பண்ணிடலாம். இது வந்து √3. இங்கே டிவைடில் இருக்கிற இந்த ஏபி இங்கே எடுத்துகிட்டு வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ ஏபி மல்டிபிள் பை √3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே ஆல்ரெடி நம்ம ஏபிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த ஏபிக்கு பதிலாக இந்த வேல்யூ. ஸோ ஹெச் மைனஸ் 20 இன்ட்டு √3, இங்கே ஆல்ரெடி ஒரு மல்டிபிள் பை √3 இருக்குது, ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 20 யூஸிங் 1. நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் இதை எழுதியிருக்கேன். இந்த √3 மல்டிப்ளானா என்ன ஆகிடும்? √3 இன்ட்டு √3 3ன்னு கிடச்சிரும். ஈக்குவல் டு இங்கே ஹெச் ப்ளஸ் 20ன்னு இருக்குது. 3யை உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். 3 இன்ட்டு ஹெச் 3h, 3 இன்ட்டு 20 60 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 20. ஹெச்எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். ப்ளஸ் ஹெச் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு 60 அங்கே கொண்டு போய்க்கோங்க. அப்போ 3h மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 60 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 2h இஸ் ஈக்குவல் டு 80. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 80 பை 2ன்னு போட்டோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணால் 40 மீட்டர்ஸ். ஆக்சுவலாக இப்போ ஹைட்டுன்றது லேக்லேருந்து க்ளவுட் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 40 மீட்டர்ஸ்னு சொல்லி சம்ம நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஆனால் கேள்வி நம்மக்கிட்ட என்ன கேட்டாங்க, இந்த ஏசியை தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா. ஸோ ஏசியை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிளை திருப்பி எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு இந்த ஏசியோட லென்த்து வேணும். ஸோ ஏசி வேணும் அப்படின்னா இதுதானே நம்ம ஆங்கிள். இந்த ஆங்கிள்லேருந்து இது ஆப்போசிட் சைட், இது நம்மளோட ஹைபாட்டனஸ் சைட். அப்போ நம்ம சொல்லிக்கலாம் sin 30 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ் பிசி பை ஏசின்னு எழுதிக்கலாம். sin 30யோட டேபிள் வேல்யூ என்னது? sin 30க்கு நமக்கு 1/2 இருக்குது. ஸோ இங்கே 1/2 இஸ் ஈக்குவல் டு பிசியோட வேல்யூ நம்ம அங்கே ஆல்ரெடி கொஸ்டினில் எழுதியிருக்கோம், ஹெச் மைனஸ் 20 அப்படின்னு. ஹெச்சுக்கு வந்து 40ன்னு கண்டுபிடிச்சாச்சுல, அப்போ 40 மைனஸ் 20 பை ஏசியோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால் நீங்கள் ஏசின்னு எழுதிக்கோங்க. இதை மைனஸ் பண்ணால் 20 கிடைக்கும். ஸோ 1/2 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 40லேருந்து 20 மைனஸ் பண்ணால் நமக்கு 20 பை ஏசி அப்படின்னு கிடச்சிருக்கோம். இந்த டிவைடில் இருக்க ஏசி இங்கே எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே டிவைடில் இருக்க 2 அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், மல்டிப்ளை ஆகிடும். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 20 மல்டிபிள் பை 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 40 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அப்போ அவங்க நிற்கிற பாயிண்ட்லேருந்து க்ளவுடும் 40 மீட்டர்ஸ் அபோவ் இருந்திருக்கு. இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க.